அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் மாசி மாதத்தின் முதல் நாளாக பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடத்தில் மாசி மாதம் 1ஆம் தேதி இன்று தொடங்குகிறது. இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக காண்போம். இன்றைய நாள் பஞ்சாங்கம் மற்றும் விசேஷங்கள். இன்று சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் நிறைந்த நன்னாளாகும். இன்று சர்வ ஏகாதசி திதி அமைகிறது. மேலும் இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதால் பெருமாள் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை தரும். கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்களின் பிறந்த நாளாகும். இன்று கொண்டாடப்படுகிறது. நல்ல நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை காண்போம். இன்று ஒரு சுபகாரியத்தை தொடங்குவதற்கு முன் நேரத்தை கவனிப்பது அவசியம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 5 முதல் 6 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை மற்றும் இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் மேற்கு திசை. இன்று மேற்கு திசை நோக்கி பயணம் மேற்கொள்ளவர்கள் வெல்லம் சாப்பிட்டுவிட்டு செல்வது பரிகாரமாக அமையும். இப்போது 12 ராசிகளுக்கான விரிவான ராசி பலன்களை காண்போம். முதலாவதாக மேசராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நிலவுகிறது. எனவே இன்று நீங்கள் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகள் மற்றும் முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. வாகன பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வையுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாள். உங்கள் ராசிக்கு இன்று சந்திராஷ்டமத்தின் தாக்கம் இருப்பதால் வேலைச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பொறுமையே இன்று உங்கள் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றிகரமான நாள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் காணப்படும். கடகராசி நேயர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரலாம். பிள்ளைகளால் பெருமை சேரும். சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமாக முடியும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாள். எடுத்த காரியத்தை முடிப்பதில் தீவிரம் காட்டுவீர்கள். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கூடும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைய வாய்ப்பு உண்டு. வெளிவட்டாரத்தில் உங்கள் கௌரவம் உயரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சுமாரான பலன்களே கிடைக்கும். அதிகப்படியான சிந்தனையால் மன சோர்வு அடையலாம். வேலைகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. பண பரிமாற்றத்தில் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற செலவுகளை குறைப்பது எதிர்காலத்திற்கு உதவும். வழிபாட்டின் மூலம் மன அமைதி பெறலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாள். அரசு வழி உதவிகள் எளிதில் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் வருமானம் ஈட்டுவீர்கள். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு தகுந்த வழிகாட்டுதலாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மன உறுதி கூடும் நாள். தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். கடின உழைப்பிற்கு பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த திட்டமிடல் தொடங்கும். பழைய கடன்கள் வசூலாகும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று
ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் நாள். மகான்களின் தரிசனம் மற்றும் புண்ணிய தலம் செல்லும் வாய்ப்பு அமையும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக மேன்மை உண்டாகும். சகோதர வழியில் அனுகூலம் உண்டு. புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் உள்ளது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பு கூடும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று புகழ்கள் கூடும் நாள். இன்று சூரியன் உங்கள் ராசிக்கு பிரசவிப்பதால் அதிகாரம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்கள் இன்று ஆலோசனைகளை மேற்கொள்ளலாம். பயணங்கள் அனுகூலம் தரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். மனதிற்கு பிடித்த செய்திகள் வந்து சேரும். உறவினர்களுடன் இருந்த கசப்புணர்வுகள் மாறும். கொடுத்த கடன் வசூலாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். இறை வழிபாடு இன்று உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.